சங்கீத புஸ்தகம் 26ல் இந்த அத்தியா அதிகாரத்தை நான் தியானம் செய்யும்போது என்னுடைய கற்பனைகளுக்கும் மீறின அதிகமான ஆச்சரியங்கள் உண்டானது. அதை உங்கள் மத்தியில் நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது கடைசி வசனம், 12வது வசனம், என் கால் செம்மையான இடத்திலே நிற்கிறது. சங்கீதம் 1:1 நம்ம எல்லாருக்கும் தெரியும். 1ஆம் அதிகாரம் முழுவதுமாக சிறு பிள்ளைகள் கூட அறிந்திருக்கிறார்கள். அந்த வார்த்தைகள் எல்லாம் இந்த சங்கீதத்தில் இருக்கிறது. நம்முடைய கால்கள் எங்கே நிற்கிறது என்கிறதை நாம் அதிகமாய் கவனிக்க வேண்டும். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற 4 காரியங்களை பார்க்கும்போது என்னை அதிர்ச்சிக்கு உண்டாக்கின வசனங்கள் இவைகள். கர்த்தாவே, என்னை நியாயம் விசாரியும். பொதுவாக யாரை நியாயம் விசாரிக்க சொல்லி கேட்பாங்க? ஆண்டவரே, எனக்கு எதிராக இப்படியெல்லாம் நடக்கிறது, எனக்கு துரோகம் செய்கிறார்கள், நான் செய்த நன்மைகளெல்லாம் மறந்துவிட்டு எனக்கு எதிராகவே இருக்கிறார்கள் என்று சொல்லி ஒருவேளை ஒரு பெரிய காரியங்களை ஒரு லிஸ்ட்டையே ஆண்டவரிடத்துல நாம் வைத்து அநேகருடைய ஜெபங்கள் இப்படியாக இருக்கும். அவர்களை நியாயம் விசாரியும் என்று சொல்லித்தான் நாம் ஜெபிப்போம். எல்லாம் என்னையும் சேர்த்து தான். மனிதனுடைய இயல்பு இதுதான். ஆனால் இங்கே சொல்லப்படுகிற தாவீதினுடைய வார்த்தை என்னவென்றால், ஆண்டவரே, என்னை நியாயம் விசாரியும். இந்த ஒரு தைரியமும் இந்த ஒரு உத்தம இருதயமும் யாருக்கு வருங்க? இருதயத்தில் இவ்வளவு ஒரு சுத்தம், இதோடு கூட தேவ சமூகத்தை, தேவனையே நோக்கி நேரடியாக கேள்வி எழுப்பத்தக்கதாய் ஒரு பெரிய ஒரு சந்தர்ப்பத்தை தாவீதுக்காகவே உண்டாக்கி கொடுக்கிறாருன்னா பாருங்களேன். அல்லேலூயா. கர்த்தாவே, என்னை நியாயம் விசாரியும். அடுத்தது சொல்லப்பட்டிருக்கிறது 2வது வசனம், கர்த்தாவே, என்னை பரீட்சித்து பாரும். அடுத்தவங்களை பரீட்சிக்கணும்னு நான் சொல்லலை. அடுத்தவங்க எக்ஸாமில் பாஸ் பண்ணுறாங்களா ஃபெயில் பண்ணுறாங்களான்ல நான் உம்மிடத்தில் நான் பேசவில்லை. ஆண்டவரே, எனக்கு டெஸ்ட் வையோம்ன்றாரு. என்னை பரீட்சித்து பாரும். 3ஆவதாக சொல்லுகிறார், என்னை சோதித்து பாரும். 4ஆவதாக சொல்லுகிறார், என் உள்ளந்திரியங்களையும் என் இருதயத்தையும் புடமிட்டு பாரும். இந்த 4 விஷயத்தில் ஒன்றையாகிலும், தயவு செய்து இங்கே கவனியுங்கள், அவங்க பார்த்துப்பாங்க அந்த குழந்தைய. இந்த 4 விஷயத்தில் ஒன்றையாகிலும் நாம் சொல்ல முடியுமா? ஆண்டவரை நோக்கி சொல்லுங்க, ஆண்டவரே, என்னை பரீட்சித்து டெஸ்ட் பண்ணி வைங்க. ஒரு சூழ்நிலையை எனக்கு கொண்டு வரும், ஒரு நிலைமையை எனக்கு கொண்டு வரும், அதில் நான் சத்தியத்தில் நிற்கிறேனா இல்லையா என்று என்னை நீர் பரீட்சித்து பாரும். அடுத்தது சொல்லப்பட்டிருக்கிறது, என்னை சோதித்து பாரும். என்னதாங்க இது? எப்படிங்க இவ்வளோ தைரியம் வந்துச்சு தாவீதுக்கு? ஒன்றை கூட நம்மால இன்றைக்கு சொல்ல முடியுமா என்று தெரியவில்லை. அன்பானவர்களே, ஏன் அவ்வளோ தைரியமாக சொல்றாரு தெரியுங்களா? 1 சாமுவேலின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது தாவீதை பற்றின ஏராளமான விஷயங்கள் உண்டு. அதில் ஒன்றை மாத்திரம் நாம் இன்றைக்கு வாசிக்க போகிறோம். 24:10வது வசனம், இதோ கர்த்தர் இன்று கெபியில் உம்மை என் கையில் ஒப்பு கொடுத்தார் என்பதை இன்றைய தினம் உம்முடைய கண்கள் கண்டதே. ஆண்டவர் இன்னைக்கு என்ன பண்ணாரு? இஸ்ரவேலின் ராஜாவா இருக்கிற உம்மை என்னுடைய கையில் ஒப்பு கொடுத்திருக்கிறார். எப்ப நீ என்ன வேணா பண்ணிக்குவாங்க அப்படின்னு சொல்லி உம்முடைய கண்கள் கண்டதே, உம்மை கொன்று போட வேண்டும் என்று சிலர் எனக்கு சொன்னார்கள். நிறைய பேர் என்கிட்ட வந்து சொல்றாங்க, சவுல் எப்பவுமே உனக்கு எதிராகவே இருக்கிறான், எதிராகவே பேசிக்கொண்டு இருக்கிறான், அவன் ராஜாவா இருக்கிறான்னு நீ பயப்படாத, அவனை நீ என்ன பண்ணிடு, கொன்னுடு, டைம் வரும்போது அவனை கொன்று போட்டுரு. ஐயோ, நான் அப்படியெல்லாம் பண்ண முடியாது, நீ என்ன ராஜாவா இருக்கிறான்னு பயப்படுறியா? அவன்கிட்ட நிறைய யுத்த மனுஷர்களும் படை வீரர்களும் இருக்குதுன்னு சொல்லி நீ பயப்படுறியா? நீ யார் தெரியுமா? தாவீதே, நீ கோலியாத்தையே கொன்றவன், நீ ராட்சதனையே கொன்றவன். அதனால சவுல் உனக்கு பெரிய விஷயமே இல்லை,
நீ கொன்னு போட்டுருன்னு சொல்லி சிலர் எனக்கு ஆலோசனை கொடுத்தார்கள். அதுக்கு முந்தின வசனத்தை 9வது வசனத்தை பார்க்கும்போது, சவுலை நோக்கி தாவீது உமக்கு பொல்லாப்பு செய்ய பார்க்கிறான் என்று சொல்லுகிற மனுஷருடைய வார்த்தைகளை ஏன் கேட்கிறீர்? அப்போ சவுலுக்கும் ஒரு கூட்டம் என்ன பண்ணுது, நீ என்ன பண்ணிடு, தாவீது எப்படியாவது கொன்னு போட்டுரு அப்படின்னு சொல்லி அதைத்தான் தாவீது சொல்றாரு. இங்கே பேர் உனக்கு பேசுற, உனக்கா பேசுற 4 பேர், எனக்கா உனக்கு எதிராகவும் பேசுற 4 பேர் என்கிட்டயும் இருக்கிறாங்க. உனக்கும் 4 பேர் சொல்றாங்க நீ தீமை செய்யும்படிக்கு, நீதிமானை கொன்று போடும்படிக்கு. எனக்கும் பேசுறாங்க ராஜான்லாம் பார்க்காத கொன்னுரு அப்படின்னு. இங்கே அங்க சொல்லுகிற விஷயம் என்னவென்றால் 10வது வசனத்துல, உம்மை கொன்று போட வேண்டும் என்று சிலர் எனக்கு சொன்னார்கள், ஆனாலும் என் கை உம்மை தப்ப விட்டது. நீ என்ன பண்ற, 4 பேர் இப்படி சொல்றாங்கன்னு சொல்லி நீ என்னை எதிர்த்து வர. எனக்கும் 4 பேர் சொல்றாங்க, நீ செய்கிற மாதிரியே 4 பேரோட பேச்சை கேட்டு நீ என்னை கொன்று போடணும்னு நினைக்கிற மாதிரியே நானும் இந்த 4 பேர் பேச்சை கேட்டு உன்னை கொன்று போடணும்னு நினைச்சேன்னா இந்த நிமிஷம் உன்னோட ஜீவன் என் கையில் இருக்குதுன்றாரு. அப்போ என்ன சொல்ல வர்றாரு, இல்லை இல்லை, மனிதர்களுடைய ஏவுதலின்படியும் நான் நடக்க மாட்டேன். ஏன், இன்னும் சொல்லப்போனால் என் பேச்சையே நான் கேட்க மாட்டேன். ஏன்னா எனக்கு தெரியும் இதுவரையிலும் உன்னால் எனக்கு எந்த நன்மையும் நடந்ததே இல்லை. சவுலை குறித்து பார்க்கும்போது நான் ஆராய்ந்து பார்த்த வரைக்கும் சவுல் எந்த நன்மையும் தாவீதுக்கு செஞ்ச மாதிரியே இல்லை, ஒன்று கூட இல்லை. பொண்ணையே கட்டி கொடுக்கறதுக்கு பார்த்தார், பொண்ணு கொடுக்க பார்த்தா அதுவும் அரசியல் தந்திரம் அங்கே செயல்படுகிறதற்காகத்தான் அந்த மகளையே கொடுக்கறதுக்கு சவுல் பார்த்தார். எந்த நன்மையும் செய்யாத உன்னை நான் கொன்று போடுவது நியாயமா? அல்லது உனக்கு எப்பெல்லாம் சிக்னஸ் வருதோ, எப்பெல்லாம் பொல்லாத ஆவி உன்மேல் இறங்குகிறதோ அப்பெல்லாம் ஆளை விட்டு அனுப்பி தாவீதை கொண்டு வா, ஈசாயின் மகனை கொண்டு வா, அவன் சுரமண்டலத்தை வாசித்தாதான், அவன் ஜெபித்தாதான் எனக்கு சரியாகும்னு சொல்லி என்னால் உனக்கு விடுதலை பெற்ற நீ எம்மாத்திரம் யாருக்கு நன்மை செய்ய வேண்டும்? அன்பானவர்களே, இதை ஏன் இன்றைக்கு உங்கள் மத்தியில சொல்லுகிறேன் என்றால், நமக்கும் உங்களுக்கும் சில சூழ்நிலைகளில் நீங்க நினைக்கலாம், நான் எவ்வளவோ நல்லது செஞ்சேன் ஆனாலும் எனக்கு எதிராய் வருவார்கள். ஆனா அந்த சூழ்நிலைகளிலே நாம் எதையுமே செய்ய வேண்டாம், எந்த பிரயத்தனப்படவும் வேண்டாம். இங்கே தாவீது சொல்லுகிற விஷயம் 12வது வசனத்துல வாசிக்கும் போது 1 சாமுவேல் 24:12, கர்த்தர் எனக்கும் உனக்கும் நடு நின்று நியாயம் விசாரிக்கட்டும். ஆமென், ஆமெனா இல்லையா? தாவீதால முடியுமா முடியாத அழிச்சு போடுறதுக்கு? தேவனுடைய ஒத்தாசை யாரோட இருக்கிறது? சவுலோடையா தாவீதோடையா? தேவனுடைய சித்தம் என்ன? சவுல் சாக வேண்டும் என்கிறது தான் தேவனுடைய சித்தம். இதுக்கு தாராளமா தாவீது கையை ஓங்கி இருக்கலாம், கர்த்தர் பாராட்டி கூட இருப்பார். நீ ராஜா என்றும் பாராமல் எனக்கு எதிராய் செயல்பட்டவனை தைரியமாக கொன்று போட்டாயே என்று கூட பாராட்டி இருக்கலாம். ஆனால் தாவீது ஆனாலும் அப்படி செய்யல. பாருங்க, தேவனுடைய சித்தத்தின்படி அந்த வேலையில் அவர் நடக்காத படிக்கு அவர் எப்படி தப்பிச்சார் தெரியுமா? என்னை பற்றின இந்த காரியங்கள் நடந்தாலும் நான் இதுல தலையிடவே மாட்டேன், நீரே விசாரியும், நீரே நியாயம் தீரும் என்று சொல்லி கர்த்தர் தாமே என் காரியத்திலே உமக்கு நீதியை சரி கட்டுவாராக, உம்முடைய பேரில் நான் கை போடுவதில்லை, நான் வாயையும் அசைப்பதில்லைன்னு சொல்லி கை விட்டார். பாருங்க, ஆண்டவர் அந்த பொறுப்பை எடுத்தார். சவுலினுடைய முடிவு என்னவாய் முடிந்தது என்று நமக்கு தெரியும். தேவனுடைய சித்தமாகவே இருந்த போதும் தாவீது தன்னுடைய கையை ஓங்கவில்லை. தாவீது எந்த தீமையும் சவுலு குறித்து நினைக்க கூட இல்லை. அன்பானவர்களே, அதற்கு பதிலாக ஒருவேளை தாவீது அதை செய்திருந்தால் பெரிய ஒரு கரை தன்னுடைய தாவீதின் சந்ததி முழுவதுமாய் வந்து கொண்டே இருக்கும். இஸ்ரவேலினுடைய முதல் ராஜாவை கொன்று போட்ட தாவீதினுடைய குடும்பம் என்று சொல்லி வருமானால் சந்ததியாக கிறிஸ்து எப்படி அதில் பிறந்து வர முடியும்? இஸ்ரவேல் எப்படி அதை ஏற்றுக்கொள்ள முடியும்? எவ்வளோ அருமையான விஷயங்கள் பாருங்க. உரிமை இருக்கிறது, செய்கிறது கர்த்தரே உரிமை கொடுக்கிறார். ஒருவேளை அப்படி செய்திருக்கலாம், ஆனாலும் செய்யாதபடிக்கு அமைதியா இருந்ததுனால அந்த நாட்களிலே கர்த்தர் எடுத்த விஷயங்களை நியாயம் தீர்த்ததை நம்மால் காண முடிகிறது. ஆதலால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? எந்த சிச்சுவேஷன்லையும் நீங்கள் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும்.
பொறுமையாக இருக்கும்போது கர்த்தர் விசாரிக்க தொடங்குவார். அந்த விசாரணை எப்படியா இருக்கும் என்கிறதை நம்முடைய கண்கள் காணும். அதனால் சோதனை வேளைகளிலே தயவு செய்து துவண்டு போகாதிருங்கள். இன்னும் கர்த்தரிடத்தில் அதிகமாக ஒப்பு கொடுங்கள். யாருடைய ஆலோசனைக்கும் நாம் செவி கொடாத செயல்படாமல் இருப்போமாக. ஆமென். கர்த்தர் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். அவர் காண்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் பேசுகிற தேவனாய் இருக்கிறார். அவர் செயல்படுகிற தேவனாகவும் இருக்கிறார். இதுவே நம்முடைய விசுவாசம் அல்லவா? ஆதலால் தொடர்ந்து நீங்கள் செய்கிற நன்மைகளை தொடர்ந்து செய்வீர்களாக, சோர்ந்து போகாமல் செய்வீர்களாக. ஆமென்.